ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டிஆர்டிஓ வெப்சைட்டில் இருந்து 764 வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2 விதமான போஸ்டிங் இருக்குது. அது என்னென்ன போஸ்டிங், எவ்வளோ வேக்கன்சின்னு டீட்டெயிலாக பார்ப்போம். அப்ளையிங் ஸ்டார்டிங் டேட் 11/12/2025, எண்டிங் டேட்டு 1/1/2026, ஃபீஸ் பேமெண்ட் டேட் 3/1/26, கரெக்ஷன் டேட் 4 to 6 தேதி வரைக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். டயர் 1 எக்ஸாமினேஷன் டேட் டிஆர்டிஓ வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சீனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 35,000 1,12,000 ப்ளஸ் அலவன்ஸோட சேலரி கிடைக்குது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு டிப்ளமோ அண்டு பிஎஸ்சி டிகிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோ கோர்ஸில் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE இந்த கோர்ஸ் படித்தவங்களும், பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸு, ஜியாலஜி, சைக்காலஜி இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இவங்களுக்கும் நிறைய வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஓவரால் 561 வேக்கன்சியை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு 19,000 63,000 ப்ளஸ் அலவன்ஸோட சேலரி கிடைக்குது. டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு 10th ப்ளஸ் ஐடிஐ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. இதில் ஐடிஐ டிபார்ட்மெண்ட்டில் புக் பைண்டர், கார்பெண்டர், சிஎன்சி ஆப்ரேட்டர், மெக்கானிக்கல், எலக்ட்ரீஷியன், வெல்டர் இவங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓவரால் 203 வேக்கன்சி இருக்குது. ஏஜ் லிமிட்டுன்னு பார்த்தோன்னா 1/1/2026 படி 18 to 28 வயசுக்குள்ளே இருக்கணும். எல்லா கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் டீட்டெயில்னு பார்த்தோன்னா சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எம்எஸ்பி இந்த கேட்டகரிக்கெல்லாம் 250 ப்ளஸ் 500 750 பே பண்ணணும். உமன்ஸு, எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவையில்லை. ஆனால் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 500 பே பண்ணணும். டெக்னீஷியன் போஸ்டிங்க்கு ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ், எம்எஸ்பி இந்த கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் 100ம் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 500, ஓவரால் 600 ஃபீஸ் பே பண்ணணும். உமன்ஸ், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் தேவையில்லை. ரீஃபண்டபிள் ஃபீஸ் 500 பே பண்ணணும். ரீஃபண்டபிள் ஃபீஸ் உங்களுக்கு டயர் 1 எக்ஸாமினேஷன் எழுதுனவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். சப்போஸ் அந்த எக்ஸாம் எழுதலைன்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகாது. ஆன்லைன் மூலமாக தான் ஃபீஸ் பே பண்ண முடியும். எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்டிங்க்கு ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். www.drdo.government.in இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோன்னா டயர் 1, டயர் 2ன்னு 2 விதமாக எக்ஸாம் நடக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு டைப்பில் தான் எக்ஸாம். சிலபஸ்ன்னு பார்த்தோன்னா ஜென்ரல் சயின்ஸ், இங்கிலீஷ், ஆப்டிடியூட், மேக்ஸ், இன்டெலிஜென்ட், ரீசனிங் இதில் இருந்தெல்லாம் 150 கொஸ்டின் 150 மார்க்குக்கு 2 hours எக்ஸாம் நடக்கும். டயர் 2 கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இது பார்ட் 1, பார்ட் 2ன்னு 2 விதமாக நடக்கும். பார்ட் 1 பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 20 மினிட்ஸும், பார்ட் 2 உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து 120 கொஸ்டின் 120 மார்க்குக்கு 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இப்போ டெக்னீஷியன் போஸ்டிங்க்கும் பார்த்தோம்னா டயர் 1, டயர் 2ன்னு 2 டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் நடக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். சிலபஸ் பார்த்தோன்னா இந்த போஸ்டிங்க்கும் ஜென்ரல் சயின்ஸ், இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ், மேக்ஸ், இன்டெலிஜென்ட், ரீசனிங் இதிலேருந்து 150 மார்க்குக்கு 150 கொஸ்டின் 2 hours எக்ஸாம் நடக்கும். டயர் 2 எக்ஸாமினேஷன் டயர் 1 எக்ஸாமில் பாஸ் ஆனவங்களுக்கு தான் டயர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. பார்ட் 1 எக்ஸாமில் பர்சனாலிட்டி டெஸ்ட்டும், பார்ட் 2ல் உங்கள் சப்ஜெக்ட்லேருந்து 120 மார்க்குக்கு 120 கொஸ்டின் கேட்பாங்க. எக்ஸாம் டைம் பார்த்தோன்னா 1.5 மணி நேரம் தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது போல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.